திருவண்ணாமலையில் நாளை மறுதினம் திமுக இளைஞரணியின் வடக்கு மண்டல நிர்வாகிகள் மாநாடு நடைபெறுவதையொட்டி திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழகத்தின் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு இளைஞரணி அமைப்பாக, அரசியல் கட்சியில் உள்ள ஒரு இளைஞரணி அமைப்பாக திமுக இளைஞரணி அமைப்புதான் திகழ்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 5 லட்சம் நிர்வாகிகள், 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் என வலுவான கட்டமைப்பை கொண்டு இந்த இளைஞர் அமைப்பு இந்தியாவிலேயே தமிழகத்தில் திமுகவில் மட்டும்தான் செயல்படுகிறது என்றும், இந்த இளைஞர் அணியின் செயல்பாடுகள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் ஆகியோரின் கொள்கைகளை திசையெங்கும் கொண்டு செல்லும் அந்த கருத்தியல் பணிகள், மாநாடுகள், பாசறை கூட்டங்கள் என தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு கட்டமாகத்தான் வடக்கு மண்டல திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பானது 1.5 லட்சம் இளைஞரணி நிர்வாகிகள் சந்திக்கும் மாபெரும் கூட்டமாக இந்த கூட்டம் நாளை மறுதினம் நடைபெறுகிறது என்று அவர் கூறியிருக்கிறார். இளைஞரணியின் செயல்பாடுகளாக அவர் பட்டியலிட்டுள்ள பணிகளாக அவர் மாவட்டம் தோறும் கலைஞர் நூலகம் மற்றும் முரசொலியில் பாசறை பக்கம், முத்தமிழறிஞர் பதிப்பகம், 200க்கும் மேற்பட்ட இளம் பேச்சாளர்கள், மாணவ பத்திரிகையாளர் திட்டம் என திமுகவின் 75 ஆண்டுகால வரலாற்று பக்கங்களை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லும் பணியில் இந்த 5 லட்சம் நிர்வாகிகளும் 50 லட்சம் திமுக இளைஞரணி உறுப்பினர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும், இது இந்தியாவில் எந்த கட்சியிலுமே இடம்பெறாத வகையில் உள்ள ஒரு அமைப்பு தான் இந்த இளைஞரணி என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த இளைஞரணியின் செயலாளராக இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் இருந்த சூழ்நிலையில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இப்போது திமுக இளைஞரணியின் செயலாளராக அந்த பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இளைஞரணியின் வடக்கு மண்டல, அதாவது 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு முதல் கூட்டமாக இந்த வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இங்கு திருவண்ணாமலையில் நாளை மறுதினம் மாலையில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தான் 1,30,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், அதாவது இளைஞரணியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் உள்ள அந்த 5 லட்சம் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் 50 லட்சம் உறுப்பினர்களில் பல லட்சம் பேர் இந்த வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பில் கூடுவார்கள், ஆலோசிப்பார்கள், தீர்மானங்களை நிறைவேற்றுவார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதில் உரையாற்றுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் திமுக இளைஞர் அணிக்கு திமுக தொடங்கப்பட்ட 1949ஆம் ஆண்டிலிருந்து அதன் பின்னர் 80களில் தொடங்கப்பட்ட திமுக இளைஞர் அணியில் முக்கிய பங்காற்றியவர் இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின். அவருக்கு பிறகு இந்த பொறுப்பை ஏற்றுள்ள அவரது மகனும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இப்போது இன்றைய தலைமுறைகளுக்கான அந்த கொள்கைகளை கொண்டு செல்லும் வகையில் காலந்தோறும் கருப்பு சிவப்பு நூல் வெளியீடு, அறிவு திருவிழா என்று இன்றைய இந்த ஜென்சி தலைமுறைகளுக்காக இந்த இளைஞர் அணியின் புதிய அந்த கூட்டங்கள் மற்றும் சந்திப்புகள், மேலும் புத்தகங்கள், துண்டு பிரசுரங்கள் ஆகியவற்றை வெளியிடும் புதிய அம்சங்கள் சமூக வலைத்தளங்களில் ஐடிவிங் மூலமாக இளைஞரணியின் அந்த கருத்துக்கள், திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை பரப்பும் செயல்களில் இப்போது உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான திமுக இளைஞர் அணி ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு கட்டமாக நாளை மறுதினம் மிக பிரம்மாண்டமான முறையில் அந்த இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இப்போது திருவண்ணாமலையில் கூடுகிறது. இதைத் தொடர்ந்து தெற்கு மண்டலம், மேற்கு மண்டலம் மற்றும் மத்திய மண்டல அந்த இளைஞரணி நிர்வாகிகளின் கூட்டமும் தேர்தலுக்கு முன்பாக நடைபெறும். அதற்கு முதல் கட்டமாக இந்த தொடக்க புள்ளியாக திருவண்ணாமலையில் நாளை மறுதினம் லட்சக்கணக்கான இளைஞரணி நிர்வாகிகள் பங்கேற்கக்கூடிய அந்த கூட்டம் நடைபெறும் என்று உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் திமுகவினருக்கும் அழைப்பு விடுத்து இதை ஒரு கொள்கை பிரகடனமாக அந்த இளைஞரணியின் வரலாற்று பக்கங்களை அவர் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். சர்மிளா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.